தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய உடல் நலம் ரொம்ப மோசமாயிருச்சு. இவரை அமெரிக்காவில் அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே மக்களுக்கு இடையில் ஒரு வதந்தி பரவுகிறது. வதந்தியை பரப்பியதில் முக்கிய பங்கு ஆற்றியவர்கள் திமுகவினர்கள் தான். அந்த வதந்தி என்னன்னா, எம்ஜிஆர் இறந்து விட்டார், எம்ஜிஆருடைய இறப்பு செய்தியை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்காங்க. இப்படி செய்தி பரவுனது மக்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதை விட அதிகமாக அவங்களுடைய குடும்பத்தினர்கள், குறிப்பாக எம்ஜிஆருடைய மனைவியாக ஜானகி அவர்களுக்கு ரொம்ப வருத்தம், அளவு கடந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு உண்டாயிருச்சு. இந்த சமயத்தில் அவங்க விசாரிக்கிறாங்க, எம்ஜிஆர் நல்லா தான் இருக்கிறாரு. சரி, எம்ஜிஆர் நல்லா இருக்கிறாரு, ஆனால் எப்படி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வது? தேர்தல் பிரச்சாரம் அவரால் செய்ய முடியாது, அப்போ எப்படி பிரச்சாரம் செய்வது என்ற கேள்வி வந்தோடனே எஸ்பி முத்துராமன் என்கிற இந்த டைரக்டரை அழைத்து புரூக்ளின் ஹாஸ்பிட்டலிலே எம்ஜிஆர் சாப்பிட்ற மாதிரி முன்னாடி வீடியோ எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோவை எடிட் பண்ணி அவர் ரெட்டை இலை சின்னத்தை காட்டுற மாதிரி இந்த வீடியோவை வச்சு மக்களிடத்தில் சேர்த்து பிரச்சாரத்தை அதிமுக மேற்கொண்டது. சில கடுமையாக பிரச்சாரம் செஞ்சு கடுமையாக அவச்சொற்களை கொண்டு தாக்கிய திமுக ஜெயிக்கலை, அதிமுக தான் படுத்துட்டு ஜெயிக்கிறதுல முதல் ஆளு எம்ஜிஆர் தான் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. எந்த ஒரு பிரச்சாரமும் கிடையாது. அவர் அமெரிக்காவில் பெட்ல படுத்திருக்காரு, இங்க சிஎம் ஆயிட்டாரு இருக்கும். அடுத்தது எம்ஜிஆருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய படிப்பின் என்னன்னா, உங்களுக்கு ஒரு இலக்கை நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா அந்த இலக்குகளுக்கு மத்தியில் எத்தனை பேர் வந்தாலும் கூட, அந்த இலக்குக்கு மத்தியில் எந்த வகையான கஷ்டம் வந்தாலும் கூட நீங்க தோய்வடைஞ்சிடக்கூடாது, நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்க இறக்கும் வரைக்கும் நீங்க உங்களுடைய இலக்குக்காக வேண்டி போராடி கொண்டே இருக்க வேண்டும். நீங்க ஒரு இலக்கை அடைஞ்சிட்டீங்க, அந்த இலக்கை அடைந்ததற்கு பிறகு விடாமுயற்சியில் நீங்கள் இருப்பது அது ரொம்ப கடினமானது. இது எம்ஜிஆர் இடத்தில் முழுமையாக இருந்திருக்கிறது. இந்த படிப்பினை கற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துவோம். பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்கள்.